வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நம்மளோட பர்செப்ஷன் எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும், எப்படி அதில் துல்லியமாக கணிச்சிக்க முடியும், நம்ம பார்க்கறதுல நம்மளோட திறமையை, நம்மளுடைய திறனை, நம்மளோட சாமர்த்தியத்தை, நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை எப்படி நம்ம வெளிக்கொணர முடியும், அதை எப்படி சிறப்புப்படுத்திக்க முடியும் அப்படின்ற அந்த கண்டினியூவேஷனில் சில செய்திகளை நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் விஷுவல் பர்செப்ஷன், விஷுவல் இமேஜரி அப்படின்னுலாம் நம்ம ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிட்டோம். விஷுவல் பர்செப்ஷன்னா கண்ணு வழியாக பார்க்குறோம். ஒரு பெரிய விஷயத்துக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒன்று பார்த்தா நம்ம வந்து இன்அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி ஆடிட்டரி பர்செப்ஷன் அப்படின்னு ஒன்று உண்டு இல்லைவா? இப்போ நான் பேசுறது எப்படி நம்ம எல்லாருக்கும் புரியுறது? முதல்ல விஷயம் காதில் கேட்குறது, கேட்ட பிறகு அது நம்மளுக்கு தெரியப்பட்ட ஒரு மொழியில் பேசுகிறோம், அதனால் நல்லபடியாக புரியுறது. புரிஞ்ச உடனே அது காதில் கேட்குறது, செய்தி நம்மளுக்கு தொடர்புடையது தான் அப்படின்னா நான் அதில் விருப்பப்பட்டு கேட்குறோம். அது காதில் செய்து விழுந்த உடனே அது புரியுறது, புரிஞ்ச உடனே அது நம்ம சரியாக தான் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ என்னாச்சு, பெரிய விஷயங்கள் நம்மளுக்கு நல்லபடியாக சொல்லி கொடுக்குறாங்க, காது கொடுத்து வாங்குகிறோம். அதனால தான் வகுப்பறையில் கூட ஆசிரியர் சொல்லுவாங்க, சொல்கிற விஷயத்த காது கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன அர்த்தம், காது கொடுத்து ஒரு விஷயத்த, ஒரு செய்தியை நம்ம கேட்டு வாங்கிக்கிட்டா அது நம்ம உள்ளத்துக்குள்ள இருத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு பொது கருத்து தான். அது மாதிரி சமயத்தில் அதாவது காது கொடுத்து வாங்குறது அப்படின்ற செய்தியில் அதனோட டெசிபல் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கொஞ்சம் சத்தமாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் சிலவங்க ரொம்ப பெரியவங்களாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் உரக்க பேச, கொஞ்சம் சத்தமாக சொல்லு, இன்னும் கொஞ்சம் உரக்க சொல்லு அப்படி சொல்லி கேட்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த டெசிபல் சரியான அளவில் ஆடிட்டரி பர்செப்ஷனில் அது எப்படி வாங்குகிறோம் அந்த செய்தியை அப்படின்றதுல சில முக்கியமான கணிப்புகள் எல்லாம், சில சின்ன சின்ன வார்த்தைகளோட மைன்யூட் அர்த்தம் எல்லாம் அவங்களுக்கு விளங்கலை, அதனால தான் சரியாக வாங்க முடியல, அதனால தான் இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுபோல் இப்போ நம்ம ஒரு மீட்டிங்க்கு போகிறோம், ரொம்ப பெரிய அந்த கோன் மைக்கெல்லாம் வச்சு, ஸ்பீக்கர்லாம் வச்சு பெரிய அளவில் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் we are all engrossed into the மீட்டிங் லெக்சரில் என்ன கொடுக்குறாங்களோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சமயத்தில் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் சின்னதாக ஒரு சவுண்டு பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒரு பூனை குறுக்க போச்சே கத்திக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம யாராவது நோட்டீஸ் பண்ணுவோமா? அநேகமாக அந்த மீட்டிங்கில் ஒரு 500 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 500 பேருமே அந்த பூனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு குறுக்க வந்துட்டு போகுது, அது யார் இந்த ஆடிட்டோரியத்தில் விட்டது உள்ளுக்குள்ளே அப்படி தான் கேட்பாங்களே தவிர அது பூனை குட்டியோடவோ இல்லை தனியான அளவு சவுண்டு பண்ணுறதோ கேட்க மாட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம், அங்கே ஒரு பெரிய கான்சர்ட் நடக்கிறது, நம்மளுக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்க, மனதுக்கு ரொம்ப இனிமையான சங்கீதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கான்செப்டில் யாரோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குட்டி குழந்தையும் அந்த ஆடிட்டோரியத்தை கூப்பிட்டுட்டு வருவாங்க. அதுக்கு பெரிய கச்சேரி நடக்கிறது, நம்ம இப்போ அழக்கூடாது, இல்லாட்டி நம்மளுக்கு பசிக்கிறதுன்னு கூட நம்ம அம்மாட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு அது அமைதியாக இருக்குமா? தெரியாது. குழந்தைக்கு எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கும்னு அதுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்குச்சு. அந்த குழந்தைக்கு போதுமான நேரத்தில், சரியான நேரத்தில், போதுமான அளவுக்கு அதுக்கு சாப்பிடக்கூடிய அந்த பாலை நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் அது உடனே பெரிய சவுண்டு கொடுத்து ஐ எம் இன் ஹங்கர், கைண்ட்லி அட்டெண்ட் ஆன் டு மீ அப்படின்னு சொல்லாது. ஆனால் அது பதில் அது பெரிசாக அழுது தனக்கு ஏதோ தேவை அப்படின்றது தெரியப்படுத்தும். அவங்க அம்மாவோ யார் கூட இருக்கிறாங்களோ உடனே அந்த குழந்தைக்கு அவங்களே பால் கொடுப்பாங்களா, இல்லை கரைச்சி கொண்டு வந்துருக்குறாங்களா என்ன தெரியாது. இமிடியட்லி த சைல்ட்ஸ் நீட்ஸ் ஆட் டு பி அட்டெண்டட், யூ வில் இமிடியட்லி அட்டெண்ட் ஆன் இட். அப்போது அந்த அட்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 minutes தான் ஆகும். இட் வில் நாட் பி டேக்கிங் மச் டைம். அதுக்கு என்ன பால் என்ன பசுக்கிட்டே போய் கறந்து கொண்டு வந்து அப்படியெல்லாம் நடக்காது. தேர் பி ப்ரிப்பேர்டு. அந்த ஆடிட்டோரியத்துக்கு அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பேக்கை திறந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குற வரைக்கும் அந்த ஒரு 2 minutes தான் ஆகும்னு வைங்களேன். அந்த 2 minutesக்குள்ளேயே அந்த கச்சேரிக்கு நடுவில் இப்படி ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொன்னால், குழந்தை அழறதுன்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாரும் நம்ம அவங்கள பார்ப்போம். ஏன்னா அந்த இனிமையான சங்கீதத்துக்கு நடுவில் இது ஒரு எக்ஸ்ட்ரா பர்செப்ஷன். டஸ் இட் ரிக்வயர் நவ், ஏமா குழந்தை அழவிடுற அப்படின்னு கேட்பாங்க. அதனால் என்ன சொல்லணும், அங்கே குழந்தை அழகாக இருக்கிறதுக்கு இமீடியட்டாக பால் கொடுத்துடுவோம். அதில் இன்னொரு அட்டென்ஷன், அதில் இம்பார்ட்டன்ஸாக மனசுக்குள்ளே வாங்கிக்க வேண்டியது என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டால்,
இப்போ நம்ம வீட்டிலேருந்து பாலை கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் குழந்தைய, அழிட்டு 6 o'clock அப்போது. இப்போ 7:30 மணி ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் குழந்தை அழுதுடுமோ என்னமோ, அந்த சத்தம் நம்மளோட கச்சேரிக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னா அவங்களே ஒரு 5 minutes முன்னாடியே அஹெட் ஆஃப் த ஷெட்யூலில் அந்த 1.5 மணி நேரம் காத்திருக்காம அன்னைக்கு மட்டும் அந்த செஷன் மட்டும் 1 hour and 25 minutesலேயே அந்த பாலை கொடுத்துட்டா அந்த குழந்தை அழாமையே இருந்துடும். ஸோ த அன்வான்ட் சவுண்ட் which is the disturbance to the main performance that can be simply avoided by planning proper. இது நடக்கும். ஆனால் அந்த மாதிரி வேற போகிறது இல்லை. நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு பூனை நடந்துக்கிட்டே போகிறது, இல்லை வேறு என்ன சத்தம் போட்டுட்டு போகிறது, இல்லைன்னா வெளியில் பெரிய சவுண்டு பண்ணிக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போகிறது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்மளால் தடுக்க முடியாது. we are supposed to bear with it. அப்போது அந்த கச்சேரிக்கு நடுவில் அது வித்தியாசமான ஒரு சவுண்டாக நம்மளுக்கு தெரியும். அது நம்ம எவ்ரிபடி வில் பர்சீவ் இட். ஆனால் ஆடிட்டரி டெசிபிள்னு வரும்போது ஒரு கான்சர்ட்ஸ் சொன்னால் இத்தனை டெசிபிளில் கேட்டால் தான் இவ்வளோ இருக்கும்னு சொன்னால் அந்த ஆடிட்டரி இமேஜரியில் இது எல்லாமே என்ன பண்ணுறோம், டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட that we are eschewing it, simply we are brush it aside. after 2-3 minutes கச்சேரி தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ எது மனசில் தெரியும், இந்த குழந்தை அழுதது எந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணுறது, கேட்குற கச்சேரி எங்கே ப்ராசஸ் பண்ணுறதுன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு ரெண்டுமே ஒரே இடத்துல தான் ப்ராசஸ் பண்ணுறது. பட் இட் இஸ் சவுண்ட் தட் இஸ் மியூசிக். இந்த சவுண்டு இட் இஸ் டிஸ்டர்பிங், இட் இஸ் அலார்மிங். ஆனால் மியூசிக்னு வரும்போது we are enjoying, we are engrossing into that music engulfs at என்ன பண்ணுறது, ஒரு இடத்துல நம்மளை நல்லா போட்டு சூழ்ந்துக்கிறது இசையினால். ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் தான். இந்த இமேஜரி ஆடிட்டரி பர்செப்ஷன் சொல்கிறோம்ல, ஆடிட்டரி பர்செப்ஷனில் நம்மளுக்கு இசை மட்டும்தான் கேட்கணும்னு இல்லை, நிறைய விதமான சவுண்டெல்லாம் கூட வரும். தட் இஸ் தேவையானது தேவையில்லாதது இது. ஆனால் இது இப்படி கேட்டுட்டோம், கொஞ்சம் பொறுத்து கச்சேரி முடிஞ்சிட்டு ஒரு 3 hours கான்சர்ட்ஸ் கேட்டுட்டோம், 3 hours லெக்சர் கேட்டுட்டோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வந்த பிறகு கூட சங்கீதத்தோட சில சின்ன சின்ன ஃப்ளாஷு, சில கம்ப்ளீட்டாக ஒரு பாடின ஒரு சின்ன பாட்டு முழுக்க, இல்லைன்னு ஒரு பெரிய முழு அளவில் 1.5 மணி நேரம் பாடின அந்த பாட்டு கூட நம்மளுக்கு அது காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் தீஸ் ஆர் ஆல் இமேஜரி. ஆடிட்டரி நம்ம என்ன பண்ணுறோம், பர்செப்ஷனை நிஜமான ஸ்டிமுலஸ் இல்லாமையே அந்த ஏற்கனவே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு நாள் முன்னாடி, 24 hours முன்னாடி கேட்ட கச்சேரி நம்மளுக்கு இன்னும் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. இதை நம்ம பெரியவங்க சொல்கிறத காது கேட்டிருக்கோம். அன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனேன், அந்த கச்சேரி இன்னும் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு லெக்சர் கேட்டேன், சூப்பராக இருந்தது, அந்த லெக்சரோட சில இன்ட்ரிகேட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இன்னும் என்னோட காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் தே ஆர் பர்சீவிங் தி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஈவன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் மெயின் ஸ்டிமுலஸ். இல்லாமே அவங்களால அதை பர்சீவ் பண்ண முடியுது, என்ஜாய் பண்ண முடியுது. இதுக்கு என்ன காரணம், த பிரெயின் ப்ராசஸிங் தி ஆக்டிவ் ஸ்டிமுலி விச் ஆர் மோர் ப்ளசண்ட், விச் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டிங் டு ரிசீவ், அதெல்லாம் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணுறத அப்பப்போ என்ன பண்ணுறது, அந்த சென்ட்ரல் டெண்டன்சி, நியூரல் நியூரல் நெட்வொர்க்கெல்லாம் படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது அதை திருப்பியும் வெளியில் எடுத்து கொண்டு அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். இதுபோல் வகுப்பறையில் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை கூட உன்னிப்பாக கவனிச்சோமான என்ஜாயபுளாக இருந்தால் அது நிச்சயமாக அது நம்மளுக்கு மனசில் திருப்பி காதுக்குள்ளே கேட்குறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.